போன ரீலில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SEO, AEO, GEO பார்த்தோம். இந்த ரீலில் AEO என்ன, அதோட ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. AEOனா ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு யூசர் கூகுள் ஒரு குவரி தேடுறாருன்னா கீழே கூகுளோட லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்டில் வராமல் மேலே இருக்கிற அந்த ஏஐ ஓவர்வியூன்ற டேபில் நம்மளோட கான்டாக்ட் டைரக்ட் ஆன்சராக வர்றது தான் AEO. நோ ஸ்க்ராலிங், நோ கிளிக்கிங். இப்போ IPL சீசன்றதுனால நம்ம IPL வச்சே AEOவை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். இப்போ ஒரு யூசர் 2026 IPL யார் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு பிளாக் நம்ம வெப்சைட்டில் இருக்குன்னா கூகுள் அதுலேருந்து ஃபெச் பண்ணி மேலே இருக்கிற அந்த டாப் ஆஃப் தி பாக்ஸில் அந்த ஆன்சரை டைரக்டாக காமிக்கும். என்னன்னு காமிக்கும்? சேட்டன் சஞ்சு ஸ்பெஷல் சாம்சன் தான் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியன் ஆஃப் 2026ன்னு காமிக்கும். இப்போ அந்த டாப் ஆஃப் தி பாக்ஸில் உங்கள் கான்டென்ட் டைரக்ட் ஆன்சராக வரணும்னா நான் சொல்கிற இந்த 5 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் கான்டென்ட்டை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஸ்டெப் நம்பர் 2, அந்த ஆன்சர்ஸை 40 to 50 வேர்ட்ஸ்ல மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3, IPL எப்படி பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கோ அதே மாதிரி உங்க கான்டென்ட்ல டேபிள் அண்ட் லிஸ்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, உங்க வெப்சைட்ல FAQ ஸ்கீமா ஆட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது. கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணும்போது கடைசியில பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுல இருக்கிற क्वेश्चंसக்கெல்லாம் எடுத்து நீங்க எழுதுங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, யாராவது சிரி, அலெக்சா, ChatGPT, கூகுள் இதுல ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் அது எடுத்து காமிக்குது. எங்க இருந்துன்னா உங்க வெப்சைட்ல இருந்து. செமையா இருக்கும்ல? SEO உங்களை 10ல் ஒருத்தரா காமிக்கும். AEO உங்களை ஒரே ஒரு ஆளா காமிக்கும். ரெண்டுலேயுமே ஆப்டிமைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு கற்றுக்கணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் சதீஷ் சந்திரன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னர் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் IT.